ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு வேத வசனம் பார்ப்போம். அது மத்தேயு 7:7 வசனம். அதை தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா என்று நாம் இங்கே படிக்கிறோம். இது ஒரு கொஸ்டின் மார்க்காக முடிக்கப்பட்டிருக்கிறது. கேட்கிற அத்தனை பேருக்கும் இங்கே கொடுக்கிற ஒரு கர்த்தராய் இங்கே இருக்கிறார். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவன் திறக்கப்படும். இது தேடுகிறவன், தட்டுகிறவன், கேட்கிறவன் அப்படி என்று சொல்ல போனா, இப்ப ஏதோ ஒரு வழிப்போக்கன் வரும்பொழுது ஏதோ கேட்குறான், கேட்டோன்னா அவனுக்கு கிடைக்குது, கிடைச்சதை வச்சு ஒரு நாளைக்கு திருப்தி அடைய முடியும், அப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் போய் கேட்கணும், அப்பதான் அவனுக்கு கிடைக்கும். இதே மாதிரி அவன் வாழ்நாள் முழுவதும் அவன் கேட்டு கேட்டு அவன் பசியா இருக்கிற ஒரு நிலையாய் இருக்கிறது. இங்கே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கு கேட்காமலே ஆண்டவர் கொடுக்கிறவராகவே இருக்கிறார், தட்டாமலே நமக்கு கொடுக்கிறவராகவே இருக்கிறார். அவரை நாம் பார்க்கவில்லை, ஆனாலும் நம்மளை போஷிக்கிறவராகவே அவர் இருக்கிறார். அப்படி இருக்கிற நாம், எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்ட நாம் ஏன் ஆண்டவரை தேடக்கூடாது, ஏன் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லக்கூடாது என்று ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்திருக்கிறது. எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்ட நான் ஏன் ஆண்டவருக்கு என்னால் நன்றி சொல்ல முடியவில்லை? ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, நான் ஆண்டவர்கிட்ட நான் பேசுறேன், நான் ஜபம் பண்றேன், ஆனாலும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா நான் சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீ ஆண்டவர் கொடுக்கிறவராகவே இருக்கிறார், நீங்க தொடர்ந்து கேளுங்க. அவருக்கு நீங்க மட்டும் கேட்கிறவர்களாக இல்லை, எத்தனையோ பேர்கள் மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப அவர் எல்லாரையும் அந்த டோக்கன் படி தான் வந்துட்டு இருப்பாரு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கவலைப்படாங்க, நீங்க தொடர்ந்து உங்களுடைய கோரிக்கைகளை நீங்க வைத்துக்கொண்டே இருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது மாத்திரம் இல்லை, நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க கேட்கறவர்களாக மாத்திரமே இருக்கீங்களே, நீங்க பெற்றுக்கொண்ட இதுவரைக்கும் நீங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு நீங்க நன்றி சொன்னீர்களா என்று நான் கேட்டேன். நன்றியா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். அப்ப நான் சொன்னேன், நான் என்னை பத்தி நான் சொல்றேன், நான் என் கைகள் ஆண்டவர் வலுப்படுத்தி இருக்கிறார், என் கால்களை ஆண்டவர் வலுப்படுத்தி இருக்கிறார், என்னால் நடக்க முடியுது, என்னால் உட்கார முடியுது, பேச முடியுது, என் கண் பார்வை நன்றாக தெரிகிறது, என் செவிகள் நன்றாக கேட்கிறது, என் வாயினாலே பேச முடிகிறது என்று நான் அவர்கிட்ட சொன்னேன். இது எல்லாருக்கும் தானே இருக்கு, நீங்க என்ன புதுசா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான். பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு நாம் நன்றி சொல்கிறவர்களாக மாற வேண்டும் என்று நான் சொன்னேன். 10 குஷ்டரோகிகளை ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சுத்தமாக்கினார். அதுல 10 பேர் அவங்க சுத்தமாகி அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அதுல ஒருவன் மாத்திரம் திருப்பி ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். அப்ப அவர் கேட்டாரு, ஏன் மற்றவர்கள்லாம் எங்க போயிட்டாங்க அப்படின்னு கேட்டாரு. அப்ப அந்த ஒருவனுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அந்த ஒருவன் சொன்னான், ஆண்டவரே, நான் நன்றி சொல்ல உம்மிடம் வந்திருக்கிறேன் என்று அந்த ஒருவன் சொன்னான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் கூட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட மக்களாகிய நாம் அவருக்கு திருப்பி நாம் நன்றி சொல்வதே நம்மளுடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். பெற்றுக்கொண்ட நாம் நன்றி சொல்ல மறந்து போயிருக்கிறோம். ஆகவேதான் நீங்க சொல்றாரு, கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்போது நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று இங்கே நாம் படிக்கிறோம். இங்க பாருங்க, கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம். கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னால், நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருக்கோம். நம்மள்ட்ட என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறோம், சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் பிச்சை எடுக்கிறவர்களாக இருப்பார்கள், நான் தவறாக சொல்லவில்லை. அவர்கள் வேற வழி இல்லாமல் அவர்கள் கடைசி ஸ்டேஜ் இந்த உலகத்திலே அவங்களுக்கு அது சாப்பாடு கிடைச்சா போதும்ன்ற ஒரு நிலையில இருக்கிற மக்கள் டெய்லி என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்ட பிறகு நம்மிடம் இருந்த ஏதாவது பைசா நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். ஒருவேளை ரொம்ப நம்ம பிரியப்பட்டோம்னா கொஞ்சம் ஏதாவது சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுப்போம், இட்லி வாங்கி கொடுப்போம். ஒரு நாள்
நம்மளால செய்ய முடியும், தொடர்ந்து நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து கேட்கிறவர்களாகவே இருக்கிறார்கள். நம்மளுடைய தேவைகளை அதிகமாக்கி கொண்டே இருக்கிறோம். நம்மளுடைய தேவைகளை நாம் அதிகமாக்கி கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை அதனாலேயே என்னமோ நாம் தேவைகளை அதிகமாக்கி கொள்வதனாலே நாம் கேட்காமலே ஆண்டவர் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். நாம் தேவைகளை அதிகமாக்கி கொண்டே இருக்கிறோம். நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு நாம் திருப்பி நன்றி சொல்ல மறந்து போகிறோம். நாம் பெற்றுக்கொண்ட எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்ல முதலில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு அதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படியாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். கர்த்தரை தேடுவோர் கண்டடைவார்கள் என்று நாம் இங்கே படிக்கிறோம். எசாயா 65 அதிகாரத்தை 13வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். கர்த்தரை தேடுவோர் கண்டடைவார் என்று நாம் இந்த இடத்துல படிக்கிறோம். இங்கே கேட்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்படும், எல்லாருக்கும் கொடுக்கப்படாது. அப்ப ஆண்டவரை நாம் தொடர்ந்து தேடுவோமானால், கேட்டு பெற்றுக்கொள்கிற ஒரு மக்களாய் இருப்போமானால், கண்டிப்பாக ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் பதில் தருகிறவராகவே இருக்கிறார். உண்மையாய் தேடுவோர் கண்டடைவார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப உண்மைத்தன்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப அந்த உண்மைத்தன்மை என்றால் என்ன? கொண்ட நான் மறுபடியுமாய் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நீர் கொடுத்த அத்துணை ஆசீர்வாதங்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் என்று நம்மளுடைய ஜெபத்தின் வாயிலாக நாம் ஆண்டவரிடம் நன்றி சொல்வோமானால், கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு பதில் தருகிறவராகவே இருக்கிறார். நம்ம ஏதோ சர்ச்சைக்கு போனோம், ஏதோ நம்ம ப்ரேயர் பண்ணோம், கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா நான் ஆண்டவருக்கு எதிரான ஒரு நிலையை நான் வாழ்வேன், ஒருவேளை மாறுபாடான ஒரு நிலைக்கு நான் போவேன் என்று சொன்னால் பின்மாற்றத்தை அடைகிறவர்களாகவே இருப்போம். என்னுடைய ஜெபம் கொஞ்ச நாளா எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே நீர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நான் உம்முடைய பிள்ளையாய் இருக்கிறேன், நான் உம்மை தொழுது கொள்வேன், கடைசி மற்றும் உம்மிலே நிலைத்திருப்பேன் என்று நான் என்னுடைய ஒரு ஜெபத்தை தான் நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கும் நான் அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாய் நாம் அவர் மேல் விசுவாசமாய் இருந்தால் நிச்சயமாய் ஒரு நாள் அவர் நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பார். நம்மளுடைய தேவைகளை நாம் குறைப்போம். எது தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ப நம்மளுடைய ஜெபத்தை நாம் தொடருவோம். நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாகவே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை சாட்சியின் வாயிலாக மற்றவர்களிடம் நீங்கள் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் சொல்வீர்களானால் கண்டிப்பாக ஆண்டவர் இன்னும் உங்களை உயர்த்துவார். ஏசாயா 65 அதிகாரம் 22வது கடைசி பகுதியிலே, நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் என்று சொல்கிறார். அப்படி ஆண்டவரை நாம் தெரிந்து கொண்டோமானால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்வார். கர்த்தரை தொடர்ந்து தேடுவோமானால், நாம் அவர்களுக்கு நன்றி சொல்கிறவர்களாக இருந்தோமானால், இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் என்று நாம் இங்கே படிக்கிறோம். அப்படியாய் நாம் தொடர்ந்து நாம் ஆண்டவரை தேடுவோம், நன்றி சொல்கிற ஒரு கூட்டமாய் நாம் மாறுவோம். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம், நம்மளுடைய உறவினர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம். நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை சாட்சியின் வாயிலாக உலகமெங்கும் நாம் போய் சொல்லுவோம். கர்த்தரை தேடுவோர் கண்டடைவார் என்று படிக்கிறோம். இங்கே நாம் கர்த்தரை தேடுவோமானால் அவர் நம்மை தெரிந்து கொள்கிறார். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவரை நாம் தேடுவோம், அவர்களை நிலைத்திருப்போம், அவருக்கு நன்றி சொல்கிற ஒரு கூட்டமாய் நாம் மாறுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.